உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், நான் வீட்டுக்கு கிளம்பவா? குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கா. ஓ ஐயோ, டைம் வர 12 மணிக்கு மேல ஆகுது. பாரதி ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. நான் வரேன் சார். ஓகே. ஆதி, நீங்க பாத்துக்கோங்க. ம். ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ம். பாரதி, சார வேணா டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல ஆதி, என்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நான் போய்க்கிறேன். வரேன் சார். சரி, பாத்துக்கோங்க. பாத்து போங்க. ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். ஏய் தமிழ், பாத்துடா, அவருக்கு அடிபட்டிருக்குல்ல, அவருக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட், அதெல்லாம் சரியாயிடும். உட்காருங்க. ம். ஃப்ரெண்ட், என்னாச்சு ஃப்ரெண்ட்? யாரு உங்களை இப்படி பண்ணது? யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட். அன்னைக்கு உங்களை பேட் பாய்ஸ் கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்கள மாதிரியே இவனுங்களும் பேட் பாய்ஸ் தான். ஃப்ரெண்ட், அப்படின்னா அன்னைக்கு அந்த பேட் பாய்ஸ அடிச்சு போட்டீங்கல்ல, அதே மாதிரி இவங்களையும் அடிச்சிருக்கலாம்ல. அது நான் சண்டை போட ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு பேட் பாய் வந்து என்ன கத்தியால குத்திட்டான். அவனுங்களுக்கு சண்டை போடவே தெரியல ஃப்ரெண்ட். அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஃபைட் பண்றேன் ஃப்ரெண்ட். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. தமிழ், அவரே பாவம் சாப்பிடாம டயர்ட்ல இருக்காரு. நீ சும்மா சும்மா பேசி இம்சை பண்ணாத. இந்தா அவருக்கு டிஃபன் கொடு. பாரதி, உங்களுக்கு ஏன் தேவையில்லாம சிரமம்? நீங்க கேன்டீன்லயே வாங்கிருக்கலாம்ல. இல்ல ஆதி, இங்க எப்படி சமைப்பாங்கன்னு தெரியல. நான் எப்பவும் காலையில சமைக்கிறது தானே, அதான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா ஃப்ரெண்ட், அம்மா நைஸா என்கிட்ட சொல்லாம வரலான்னு பார்த்தாங்க. ஆனா டிஃபன் பாக்ஸ பார்த்ததும் சந்தேகப்பட்டு நான் உங்களை பிடிச்சிட்டேன். ம், ஆமா, மேடம் பெரிய போலீஸ், என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதி, உங்க போன் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி போன்? ஆமா பாரதி, அது கல்யாண சமயத்துல போன் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்ல, அதான் சார் காலையில வேற ஒரு போன் கொடுத்துட்டு போனாரு. ஓ, ஒரு நிமிஷம். ம். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆதி, இன்னைக்கு நீ எத்தனை மணிக்குப்பா வர? அம்மா, நான் இன்னைக்கு வரது கொஞ்சம் கஷ்டம்மா. கொஞ்சம் கிளைண்ட் மீட்டிங்லாம் இருக்கு. ஐயோ, அப்படியா? சரி, நீ எப்பப்பா வருவ? மீட்டிங் முடிஞ்சதும் வந்துருவோம்மா. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. சரிங்கம்மா. சரிப்பா. ஃப்ரெண்ட், நாளைக்கே ஊருக்கு போகணுமா? ம், ஆமா ஃப்ரெண்ட். பாரதி, நாளைக்கு சாட்டர்டே லீவ் தானே? நீங்க வீட்ல தானே இருப்பீங்க? ஆ, ஆமா ஆதி, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நாளைக்கு உங்க வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க வரலாம் தான் கேட்டேன். ஆதி, அதான் ஆஃபீஸ்லயே சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? பரவாயில்ல. இல்ல, அங்கிள் ஆன்ட்டி எல்லாரையும் நேர்ல பார்த்து சொல்லணும்ல. எனக்கு அப்பா வேற இல்ல பாரதி. சோ அங்கிளோட பிளெஸிங்ஸ்லாம் எனக்கு வேணும். அன்னைக்கு
சரிங்கப்பா. அப்புறம் தம்பி ஒரு விஷயம், பொண்ணை பற்றி கேட்கணும். பொண்ணு புறத்தியா இல்லை சொந்தத்திலையா தம்பி? அது ஐயா அப்பா. இல்லை தம்பி, பொண்ணு சொந்தக்கார பொண்ணா இல்லை லவ் மேரேஜான்னு கேட்டேன். சொந்தம்தான், மாமா பொண்ணு. அப்படி போடுங்க. எப்போதும் சொந்த பந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்கிறதா சரியா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும். சரிங்கப்பா, நான் வரேன். என் அப்பா ஸ்தானத்துல முன்னாடி நின்று என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. நீங்க அவசியம் வந்துடணும். எங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துடுறோம் தம்பி, கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. பாய் ஃப்ரெண்ட். பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.